ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கம்பாலாவில் இருக்க அக்காஷியா மாலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் புஷ்பா 2 மூவி பார்க்குறதுக்காக. அக்காஷியா மாலுங்கிறது பார்த்திங்கன்னா கம்பாலாவில் இருக்குது. இங்கே 4 தேட்டர் இருக்குது. ஸோ 4 தேட்டரில் நம்ம ஊரில் எந்த படம் புது படம் வந்தாலும் இங்கேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் ஈவினிங் ஷோ போடுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்க்குற புது படம் இங்கேயும் பார்க்கலாம். தமிழ் படங்கள் நிறையவே வரும். தீபாவளி, பொங்கல், அப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ அந்த மாதிரி டைமில் வரும். இங்கே எதுக்காக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுதுல, அதுக்காக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் டிஃபர் ஆகும். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தேட்டர். இந்த தேட்டர் பார்த்திங்கன்னா செஞ்சுரி சினிமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்காஷியா மாலில் இருக்குது. இங்கே அக்காஷியா மாலில் பார்த்திங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ் இருக்குதுங்க. பிராண்டட் ஷோரூம்ஸ், நான் பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 7 o'clock தான் வந்தோம். ஆல்ரெடி படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நாங்கள் மூவிக்கு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மூவி. இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 4 தேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தேட்டர்ஸ்லையும் ஒவ்வொரு மூவி ஓடிட்டுருக்கோங்க. கிட்ஸ் மூவி, அப்புறம் தமிழ் மூவி, தெலுங்கு மூவின்னு ஒவ்வொரு மூவிஸ் ஓடிட்டுருக்கோம். இங்கே டிக்கெட்டு ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு 500 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் ரேஞ்சஸ் இருக்குங்க. உகாண்டா ஷில்லிங் பார்த்திங்கன்னா 25,000, 40,000, 50,000. ஸோ இது ரேஞ்சஸ் இங்கே மூவி பார்க்கணுன்னா. ஸோ கிட்ஸ் மூவிக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டே டைம், அதாவது வீக்கெண்டில் ஒரு அமௌண்ட்டும் வீக் டேஸில் ஒரு அமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே முவானாங்கிற ஒரு மூவி, இங்கிலீஷ் மூவி ஓடிட்டுருக்கு. ஸோ பாப்பா போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே புஷ்பா 2 தமிழ் தேட்டர் 4ல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தேட்டர் 3, ஸோ தேட்டர் 4. இங்கே உகாண்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தமிழ் திரைப்படங்கள் எந்த புது படம் வந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க. இத்தனை மணிக்கு போட போகிறோம், இத்தனை நாள் போட போகிறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க டிக்கெட் தருவாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நிம்மதியாக ஒரு படம் பார்த்த திருப்தி இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டு, கதை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்திருந்தோம். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் படங்கள் எடுப்பாங்க. ஸோ எந்த நாள் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அன்னைக்கு படம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோடா, சிப்ஸு, சாக்லேட்டு எல்லாமே இருக்கும். ஸோ படம் நல்லா இருந்துச்சு. படம் பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஷோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் தேட்டர். ஸோ இந்த தேட்டரில் தான் தமிழ் படம், இங்கிலீஷ் படம், கிட்ஸ் மூவி எல்லாமே வரும். இங்கே தேட்டரில் கிட்ஸ் மூவிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸாக இருக்கும். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டாக இருக்கும். கிறிஸ்மஸுக்காக அழகாக லைட்டிங்லாம் செட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீ கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பா எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். நாங்களும் படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த லைட்டிங் எஃபெக்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க.
பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற ப்ளே ஸ்டேஷன் ஏரியா. ஸோ கேம்ஸ் எல்லாம் இங்கே தான் விளையாடுறதுக்காக வருவாங்க. இங்கே வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிட்ஸ், இந்தியன் கிட்ஸ் நிறைய பேர் விளையாடுறதுக்காக வருவாங்க. சாட்டர்டே சண்டே நல்ல கூட்டமாக இருக்குங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், எல்லா வகையான உணவுகளும் கிடைக்கும். நாங்கள் மூவி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 2 days கழித்து பாப்பாவுக்கு பிடிச்ச மூவியான மொவானா படமும் பார்க்க வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. 3D மூவி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.